டே 3ல முதல் மேட்ச் ரவுண்ட் 1 மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா வெட்டன் விடுதி வெர்சஸ் ரமணா பாய்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க வெட்டன் விடுதி. 6 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பர்சனா மாமுண்டி ஸ்ட்ரைக்ல, பழனி நான் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல இருக்காங்க. ஓப்பனிங் பவுலர் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு வடிவேல் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சுத்தி போட்டிருக்காங்க. கரெக்டா ஃபீல்டர் இருக்க பக்கமே போச்சு. ஃபாஸ்டா போனாலுமே தடுத்திருக்காங்க. ஒரு ரன். ஓப்பனிங் பர்சன் பழனி ஸ்ட்ரைக்ல. ரெண்டாவது பந்து பேச கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஷார்ட் கவர்ஸ்ட போறதுக்குள்ள சிங்கிள் மாத்திட்டாங்க. நல்ல புல், கம்ஃபர்டபுள் புல், ஃபுல் பிளேடர் புல் ஷாட்டை போட்டாரு. ஃபாஸ்டா போயிடுச்சு. இன்ஃபீல்டர் கிளியர் பண்ணி அந்த இடத்துல பவுண்டரிங்க. முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காருங்க மாமுண்டி. பட்டுருச்சுங்க. தொடர்த்தி அடிச்சிருக்காரு. ஷார்ட் பவுண்டரி சைடு. ஸோ மேக்ஸிமம் ரொம்ப க்ளோஸாக போச்சு பவுண்டரி லைன்ட்ட. ஸோ அதனால வெயிட் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 4 ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக போன பாலுக்கு அப்புறமா புல் ஷாட்டுக்கு அப்புறமா கண்ட்ரியில் ஒரு ஃபீல்டர் போட்டு வச்சுருந்தாங்க. குத்தி வித்து கொடுத்து போட மாமுண்டி மொரட்ட ஷாட் ஆடிட்டு இருக்காரு. மூவ்மெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு. நல்ல பவுன்ஸ் கிடைச்சிச்சு தூக்கி போட்டு. 1 more remaining. இந்த பாலும் அப்ப ஓவர் போயிருக்கு. ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. இது வரைக்கும் ஃபாஸ்டா போகல. ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைடுங்கிற காரணத்தால மீண்டும் ஒரு பவுண்டரி. ஒரு 6 2 4. எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. நோ விக்கெட் ரமணா பாய்ஸ். நியூ பவுலர் நிதிஷ். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் பால் வெல் வாட்ச் அண்ட் வெல் போல்டு. ஃபோர் மோர் ரிமைனிங். சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. விக்கெட் கீப்பர் ஸ்டாப் பண்ண. டாட் கோஸ் ஃபார் தி டிரைவ். பேக்வர்ட் பாயிண்ட் வச்சிருந்தாங்க. பழனி ஸ்ட்ரைக்ல ஸ்டெப் அவுட் பண்ணி ஆனாரு. டாப் எட்ஜ் மரத்துல சொல்லி இருக்கு. டவுன் தி ட்ராக் போனாரு. நல்ல பிளேஸ்மெண்ட். கேப்பை பார்த்து ஆடி இருக்காரு. குத்தி போயிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ 1 bounce. ஸோ 2 பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பவுண்டரி, ஆளுக்கு ஒரு 6 வேற பதிவு பண்ணிட்டாங்க. 2 ஓவர் பவர் பிளே ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28. நோ விக்கெட் ரமணா பாய்ஸ். அடுத்த நியூ பவுலர் வெங்கட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் வித்திருந்துச்சு. பேஸ் ஆஃப் பண்ணி போட்டாங்க. கையை திருப்பி போட்டாரு. லைட் டிவியேஷன். செகண்ட் பால் லான்ச்சஸ் ஓவர் பாயிண்ட். ஃபீல்டர் இன்சைட் தி சர்க்கிள் இருந்தாங்க. பவர் பிளே முடிஞ்சாலுமே பவரை காட்டியிருக்காரு. பிளேஸ்மெண்ட் பெட்டரா வச்சு மீண்டும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு மாமுண்டி. ஸோ மாஸ் ஃபார்ம்ல இருக்காங்க. வச்சுட்டும் பேட்ல பட்டிருக்கு. குட் ஸ்டாப். எக்ஸலன்ட் ஃபீல்டிங். சப்போர்ட் நல்லா இருந்திருக்கு. பழனி ஸ்ட்ரைக்ல திரும்பி பார்த்தாரு. சுவிட்சிட்ட போட பார்த்தாங்க. 2 more remaining. சுவிட்சிட்டு தான் ஆடுவேன். திரும்பி பார்க்குறாரு. ஃபுல்லரா போட்டாங்க இந்த தடவை. இன்னும் 1 more remaining. ஓய்யோ சான்ஸ் இருந்துச்சு. ஸோ பேட்டில் பட்டா கண்டிப்பாக ரேம்பாக பின்னாடி பறந்துருக்கும் வந்து. ஸோ 2 பால் அவர் வித்து கொடுத்து போட்டார். ஒரு பால் பவுண்டரி போச்சு. இந்த பால் டாட்டா மாதிரி இருக்கு. ஸோ முடிச்சிட்டாங்க. சேஃபாக முடிச்சிட்டாங்க இந்த ஓவரை. ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து போட்டு போயிட்டாரு வெங்கட். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 33 அண்ட் நோ விக்கெட் ரமணா பாய்ஸ். அடுத்த நியூ பாலர் சுமன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் பிளேஸ்மெண்ட் பெட்டர். ஐயோ கிராஸ் பண்ணி போயிடுச்சுங்க. தடுக்கவே முடியாது. இந்த இறக்கத்தில் தடுக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம். லோட்டாஸா பிடிச்சி கரெக்டான பிளேஸ்மெண்ட்டை வச்சு அடிச்சிருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு ரேம்ப். சிச்சுவேஷனை இருக்கிற கிரவுண்ட் கண்டிஷனை புரிஞ்சு கரெக்டாக ஆடி கொடுத்துட்டு இருக்காரு மாமுண்டி. செகண்ட் பால் வச்சுட்டு ஃபைனா போக வேண்டியது. கைக்கு போயிருக்கு. பரத் கேட்ச் எடுக்க ரன்னிங் கேட்சை பிடிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட் பிரேக் த்ரூ. விக்கெட் தேவை. ஆஹா நோ பால் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் ஸ்லோவராக போட்டாங்க. ஃப்ரீ ஹிட் பாலுங்கிற காரணத்தினால கேட்ச் கன்சிடர் ஆகலை. ஸ்லோவராக நின்று வந்துச்சு. ஃப்ரண்ட் அதை விக்கெட்டு போயிருக்கு. காட்டன் போல்ட் அவரே பிடிச்சி போட்டாருங்க. ஸோ 3வது கேட்சாக பிடிச்சிருக்காங்க. ஸோ பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பழனி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தா ஆடி போனார். அவரும் ஒரு 6 ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 down பேட்ஸ்மேனாக கேகே ஸ்ட்ரைக்ல. 3 more remaining. ஃப்ளோட்டடா தூக்கி போட்டாங்க. பிச் அப் டெலிவரி. கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கவர்ல ஆஇருந்தாங்க. கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் நடுவில் ஆள் கிடையாது. ஸோ அதை யூஸ் பண்ணி 2 மாத்திருக்காரு. வந்த நியூ பேட்ஸ்மேன் 2 ரன் ஓடி இருக்காரு. போன பால் பைல சிங்கிள். ஐயோ நேராக கைக்கு போச்சு. ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸலாக இருக்க வேண்டியது. ஸோ டாட் பாலா மாதிரி இருக்கு. போன பால் நோ பால். 1 more remaining.
பிடிக்க வாய்ப்பு கிடையாது, தடுக்க வாய்ப்பு அதுவும் இல்லாமல் போச்சு. ஐயோ போயிடுச்சு, பவுண்டரி போயிடுச்சு. இறக்கம், அந்த இறக்கத்தில் பார்த்து எடுங்க. ஸோ கிடைச்ச நோ பால், ஃப்ரீ கிட் பால் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 4 ரன்னுங்க. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 47. நெக்ஸ்ட் பவுலர் வெங்கட் வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால், டாஸ் பால் உள்ள தரையோட ஆடி விட்டாரு. கரெக்டா ஸ்கொயருக்கு போயிருக்கு, மரம் மறைச்சிருச்சு. 1 ரன். கோஸ் இன்சைட் அவுட், நோ மேன்ஸ் லேண்ட். எங்கெங்கெல்லாம் கேப்போ அங்கெங்கெல்லாம் ஆடுறாரு. பவுண்டரி, மீண்டும் ஒரு பவுண்டரி. மேன் இன் சப்ளைம் ஃபார்ம் கண்டிப்பா மாமுண்டி. கோஸ் ஃபார் த புல் அப் அண்ட் ஓவர்னு மீண்டும் ஒரு பவுண்டரி. கரெக்டா ஸ்கொயருக்கு அடிச்சிருக்காரு. இப்ப ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னோவேட்டிவ் ஷாட்டுக்கு ரெடியா இருக்காங்க. ஃபுல்லர் பால் ஸ்விட்ச் பேட்ல பட்டிருக்கு, 2 எடுக்க பார்ப்பாங்க, இறங்கிரும். எதிர்பார்த்தபடி அந்த 2 ரன். ஸோ நிறைய ரன்ஸ் கொண்டாந்துருக்காரு கண்டிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்த மாமுண்டி. ஃபுல்லா ஏறி போய் டெட் ஸ்ட்ரைட்டுங்க, லாங் ஸ்டாப் லெவல்ல 6 ரன்னுங்க. தில்லுக்கு திருந்து அடிச்சிட்டு இருக்காரு. சமயம் பேசுறாங்க, கமெண்ட்ரிங்க கொடுத்துட்டு இருக்காரு. சொன்னாரு தான் பிறந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அடிக்கிறாருங்க. மொரட்டு ஷாட் ஆடிட்டு இருக்காரு, மடக்கி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ விக்கெட்டை பத்தி யோசிக்கல, விக்கெட்டை விட்டு ஆனாலுமே கரெக்டா பேட்ல மிடில் பண்ணிடுறாங்க. 5 ஓவர் முடியல 66 ஸ்கோர், 1 விக்கெட் விட்டு ரமணா பாய்ஸ். முதல் இன்னிங்ஸ் ஆசோ போறதுக்கு சுமன், அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் நோ பால், அவுட் ஆஃப் த மேட், நோ பால். ஃப்ரீ பால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளோட் எல்லாம் போட்டாங்க. யுவேந்திர சகல் தான் போறத பார்த்துருக்கேன், முடிஞ்சா அடிச்சுக்க அப்படின்னு அவ்வளோ ஃப்ளோட் கொடுத்து போடுறாரு. தேர்ட் ஒன் பேஸ் வேரியேஷன் போட்டாங்க. பேட்ல தெளிவா பட்டுச்சு, அங்க போனா 2G. லாஸ்ட் 2 மோர். சென்ற கால் வாய்ப்பு இல்லாம அடிச்சிருக்காரு. ஸோ தடுக்க ஃபீல்டர் வந்தார், நிதிஷ் வந்தாரு, தேர்ட் மேன்ல இருந்தாங்க. சிங்கிள். நிர்ணய பந்து, ஒரு வாளுக்கு ஒரு 6 அடிச்சா 100 அப்படின்னாங்க. ஸோ லாஸ்ட் பால் பேட்டோட பார்த்துருக்காங்க. 2 பேர் அடிச்சுக்கிட்டு கேட்சை விட்டுருக்காங்க. அங்கே என்னன்னு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் அவங்க சொன்ன ஆஃபர் கிடைச்சி போச்சு. ஸோ இந்த 6ஓட முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸை. சரியான இன்னிங்ஸ். மாமுண்டி முதல் முறையாக நம்ம சேனலில் ஆடுறாரு. டார்கெட் ஆஃப் த டோர்னமெண்ட்னு சொல்லலாம். ஹையஸ்ட் டார்கெட் இவங்க தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 78 டார்கெட் சேஸ் பண்ண பரத் ஸ்ட்ரைக்கில். அந்த எண்ணில் பார்த்தீங்கன்னா சுமன் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவரத்துக்கு பார்த்தி. ஃபர்ஸ்ட் பால் பேக் ஸ்விங் கொடுத்து பார்த்தாங்க, ஆர்க்கில் விடலை, ஒரு அடி இழுத்து போட்டிருக்காரு. யார்க்கருக்கான முயற்சி, லெக் ஸ்டம்பை பார்த்து போட பார்த்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்ட்ரைக்கில். ஒரு மோர் ரிமைனிங். நேராக உள்ள போடப்பட்ட பந்து மைட்டி ப்ளோவை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 பவுன்ஸ் பவுண்டரியாக இருக்கும். இன்டென்ட்டாக காட்டியிருக்காரு, பெரிய சேஸ் எடுக்கணும். பெரிய சேஸ் கண்ணு முன்னாடி இருக்கும்போது இமாலய டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மைட்டி ப்ளோவை காட்டி 4 ரன்னிங்க. 3 more ரிமைனிங். ஒரு அடி இழுத்து போட்டாரு, அதை விட பாடியில் எனக்கு வரல. போன பால் வைடு, ரீபால் தான் பால். நல்ல சவுண்டு பேட்டில், பட் அதை தடுக்க போட்டு வச்சிருக்காங்க. பழனி அங்கே டீப்பில். ஸோ கண்டிப்பாக 2, அதை தாண்டி மட்டும் விட்டுறக்கூடாது. மீண்டும் பேட்டில் பட்டிருக்கு. இந்த தடவை விலகி போயிருக்கு, கரெக்டாக ஸ்கொயருக்கு போயிருக்கு. கடைசி நிமிஷத்தில் பவரை தாண்டி அவர் சுழட்டிட்டாரு. ஸோ திருப்பினதுக்காக மீண்டும் ஒரு 4 மனோஜ் கையிலேருந்து. இந்த ஓவரில் பவர் பிளே ஓவரில் 2 நாளை பதிவு பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12 அண்ட் நோ விக்கெட்டு. வெட்டன் விடுதி. செகண்ட் ஓவர் பவர் பிளேயில் கடைசி ஓவர் போகிறதுக்கு கேகே நியூ பவுலர். முதல் பந்து அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாங்க, ஒரு மிஸ்ஃபீல்ட். ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த சிங்கிள் கிடச்சிருச்சு. செகண்ட் பால், ஓய்யோ வரட்டு ஷாட்டுங்க, ஒரு புல்ல போட்டாரு. மீண்டும் ஒரு புல், ரொம்ப கன்வின்சிங்கா கலக்கலான ஆறுது, சரியான அடி. கீப்பர் அப்டு வச்சு போடுறாங்க, கரெக்டா போட்டாரு, ஃபாஸ்டா போட்டாரு. த்ரோ விலகி இருக்கு. ஃபோர்த் பால். ஸோ இறங்கி போய் ஆட பார்த்தாரு, உடச்சு போட்டாங்க, குத்தி போட்டாங்க. 2G அங்க. 2 more remaining. ஸ்டெப் அவுட் பண்ணி ஸோ ஆல் அலாங் இந்த கிரவுண்டில் போயிருக்கு. ஸோ லாங் ஆன் தடுக்க, ஐயோ ரெசிடேஷனோட ஓடி இருக்காங்க. ஒரு பால் பாக்கி இருக்கு. கீப்பர் அப்டு வச்சு போடுறாங்க, நேராக பாட்டமாக எடுத்தாரு.
வாட் அ மேன் பிளே கொண்டாந்து ஓய்யோ நல்ல எஃபர்ட். பட் அவரே வெளில போய் விழுந்துட்டாரு. அந்த ஏத்தத்திலே போய் விழுந்தாரு. கையில இருந்துச்சு பந்து. ஸ்கோர் 29 ரன் அண்ட் நோ விக்கெட். அடுத்த நியூ பவுலர் பழனி. ஃபர்ஸ்ட் பால் சரியா பால்ல சுத்தி முடிக்கும் போது டோ எண்ட் ஆஃப் த பேட்ல எட்ஜில் பட்டுச்சு. ஆஹா, ஆற தடுக்க பார்த்தாரு, ஆறது போச்சு. அவரையும் சேர்த்து இழுத்துட்டு போச்சு அந்த பந்து. இந்த பால் உள்ள இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பிடிக்கணும், வந்து பிடிச்சி கொடுத்துருக்காரு. சரியான கேட்சை பிடிச்சிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சுமன் நல்ல டர்ன் எடுத்துச்சு. எக்ஸ்ட்ரா பேஸை யூஸ் பண்ணாரு. பேட்டை வச்சா போதும், திருப்பி விட்டாரு. ஃபாஸ்டா பேச்சு இந்த இடத்துல பவுண்டரி. இப்ப சுமன் கையில இருந்து முதல் 4 மூமெண்ட் காட்டி வச்சுட்டு நானும் ஆடுவேன் ஆடி இருக்காரு. குத்தி போயிருக்கா. ஸோ 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. கமிட்டி எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. மரத்துல படாம போயிட்டு இருக்கு. அங்க போயிட்டு இருக்கு 2G. மூமெண்ட் காட்டி ஆடினாரு. வெல் வாட்ச் அண்ட் வெல் போல்ட். ஐயோ சரியா வந்தாரு. ஸ்லைடு பண்ணிட்டே வந்தாங்க. ஸோ டாட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. ஒரு விக்கெட் விட்டு வெட்டன் விடுதி. ஸோ சேசிஸ் ஆன். வெட்டன் விடுதி விட்டு தரதா இல்லை. அடுத்த நியூ பவுலர் அருணாச்சலம். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டிக் லைன்ல வைக்காதீங்க. ஃபுல் பவர் போடுறாரு இந்த பேட்ஸ்மேன். ஸோ இந்த தடவை அதே ஃபீல்டர் என்ன தாண்டி ஆரம்பிச்சிங்களா. இப்போ அந்த கேட்சை நானே பிடிச்சி காட்டியிருக்காரு. கேட்ச் எல்லாம் மிஸ் பண்றது இல்லைங்க. எஃபோர்ட்டையும் போட்டு தராரு அந்த லாங் ஆன் ஃபீல்டர். மேன் இன் ஃபார்ம், மேன் இன் சப்ளைன் ஃபார்ம். ஓப்பா நின்று ஆடி கொடுத்த மனோஜோட விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஒரு மொரட்டு விக்கெட் இது. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் செகண்ட் பால் லைனுக்குள்ள இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ண பார்த்தாரு. தேர்ட் பால் ஓவரில் கன்வென்சிங்கா பட்டிருக்கு. பட் பெரிய ரீசனுக்கு போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் பழனி அவரையும் தாண்டி போயிருக்குங்க. தலையை தாண்டி போயிருக்கு. வந்து நியூ பேட்ஸ்மேன் அடிச்சிருக்காரு. ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பெரிய ரீசன் போவாதுன்னு பார்த்தா காத்தே அடிக்காத டைம் பார்த்து அடிச்சிருக்காரு. வெல் வாட்ச் அண்ட் வெல் பிளேடு. கோஸ் ஃபார் தி பிளேஸ்மென்ட். லோட்டஸ் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். பேட்ஸ்மேன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பேட்டை வைக்கிறது தான். சுமன் ஸ்ட்ரைக்ல பாடி லைன்லேயே வச்சாங்க. ஃபாஸ்ட்டாக வச்சாங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்டெப் அவுட் பண்ணாரு. கண்ட்ரிக்கு போகுது, டீப்புக்கு போகுது. 2ங்கிற கால் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஓடலாம். ஸோ த்ரோ எப்படிப்பட்ட பிளேயாக இருந்தாலும் வராது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 50 ரன் வந்துட்டாங்க. 49 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு வெட்டன் விடுதி. மீதமுள்ள 12 பால் 29 ரன் தேவை. இந்த ஒரு பார்த்தி போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர். அவருக்கான செகண்ட் ஓவர் முக்கியமான ஓவர். எக்கனாமிக்கில் போட்டால் மேட்சுக்குள்ளே ஈஸியாக ஜெயிப்பாங்க. அதே தான் கேட்சுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ விக்கெட் கீப்பர் மாமுண்டி உடனே காஷன் கொடுத்தாரு. அதை 2 மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு. ஸோ அம்பையர் செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிக் ரீஜனுக்கு போச்சு. பிக் எஃபர்ட் போட்டு பார்த்தாங்க. தடுக்க முடியல. 4 மூமெண்ட் காட்டி ஆடுறாரு. டாஸ் பால் லாங்காக வச்சிருக்காங்க. ஸோ பேக் ஃபுட்லேருந்து ப்ளே பண்ணாரு. 4th பால் ஃபாஸ்ட்டாக பாடியில் போட்டாங்க. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. விக்கெட் கீப்பரும் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு. போன பால் ஒயிட் ரீப் அந்த பால். 2 more ரிமைனிங். அடிச்சாருங்க. கரெக்டாக ஆர்க்கில் வந்துச்சு. லைட்டாக விண்டு இருக்கு. எடுத்துகிட்டு போயிடுன்னு தோணுது. ஏஸ் எடுத்துகிட்டு போயிருக்குங்க. ஸோ மேட்ச் இருக்குன்னு சொன்னார் சுமன். ஸோ மேட்ச்சுக்குள்ள நம்ம இருக்கோம். ஒரே ஒரு அடி அப்படின்னாரு. 2ல் ஒரு 6 பதிவு பண்ணிட்டாருங்க. அருண் கோஸ் ஏரியல் கோஸ் ஆல் த வே ஃபார் 6ன்னு. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் கேம் ஆன்ங்க. வெட்டன் விடுதி. 1 more ரிமைனிங். கீப்பர் அப் டு வச்சு குத்தி ஏற்றிட்டாங்க. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61 ரன் ஆடிருக்காங்க. வெட்டன் விடுதி. லாஸ்ட் ஓவர் 6க்கு 17 டிஃபெண்ட் பண்ணணும். லாஸ்ட் ஓவர் போட அருணாச்சலம். அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் பால் தெளிவாக விலக்கி போட்டாரு. ஃபுல்லராக போட்டாரு. ஃபாஸ்ட்டாக ஓடி ஒரு சான்ஸ் எடுத்து பார்த்தாங்க. ஓடலை வச்சுக்கிட்டாங்க. சிங்கிளோட ஏரியல் ஷாட் நிறைய அருண் ஸ்ட்ரைக்கை வைக்கிறாங்க. இப்போ செகண்ட் பால் 5க்கு 16 தேவை. அருண் ஸ்ட்ரைக்கில் நல்ல பவுன்ஸ் இருந்தாலும் தடுத்துருக்காரு விக்கெட் கீப்பர் மாமுண்டி. எப்போ சமவேகம் வந்துச்சு. நல்ல பவுன்ஸ் வேறு இருந்துச்சு. 4 பால் பாக்கி இருக்கு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. வேகத்தை ஏற்றி போட்டாங்க. ஒரு சாக்ரிஃபைஸ். அந்த எண்ணில் விக்கெட் போயிருக்கு. டாட்டு ரன் அவுட்டு. 3 பால் பாக்கி இருக்கு. ஒரு முக்கியமான பந்து. ஐயோ லாஸ்ட் 2 more. இது கேட்சா மாற வாய்ப்புகள் அதிகம். கேட்க எங்க கேட்ச் எடுக்க சுமன் ஆட்டம்லேருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் செந்தில். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். நல்ல வேகத்தில் போட்டு டாட்டா போட்டு டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அருணாச்சலம்.